வணக்கம் நட்புகளே. ரித்தி தமிழ் நாவல்ஸ் ஆடியோ உலகிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இனி தினமும் நம்ம சேனல்ல கதைகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். எழுத்தாளர் ரித்தியின் நான் வாழும் நாள் மட்டும் அட்டகாசமான காதல் கதை. கதையின் குரலாக நான் உங்கள் ஜெயஸ்ரீ. கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 18. சட்டென வெற்றி காலில் விழுந்ததை எதிர்பாராத தேன்மலர் பதறி விலக, டேய் எந்திரிடா என்றான் புன்னகையுடன் சக்திவேல். உன்னை கொல்ல போறோம் பாரு, அப்பத்தா கிட்ட சொல்ற. வெற்றியை கூறிய தேன்மலருக்கு விஷயம் இன்னும் தெரியவில்லை. ஆனாலும் தன் வயதே உடைய அவன் தன் காலில் விழுவதா என பதறி இருக்க, அப்பத்தா கிட்ட சொல்ல என்ன இருக்கு? அவன் அண்ணன் அண்ணி காலில விழுதான், நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சிரிப்பியா? அதை விட்டுட்டு துள்ளி ஓடுத என்று வந்தார் அப்பத்தா. ஐயோ அப்பத்தா, அவன் நல்லா இருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். அதுக்குன்னு இங்க பாரு வெற்றி, உன் அண்ணன் கிட்ட எப்படி வேணா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நான் என்ன செஞ்சிட்டேன்னு என்கிட்ட போய் வாங்குவ என முறைக்கவும் வெற்றி சிரித்தபடி நின்றவன், இப்போ எனக்கு அண்ணன் வேற அண்ணி வேற இல்லையே அண்ணி. வெற்றி கூறியதும் வயலில் சக்திவேல் மனதிலிருந்து பேசியதும் என நொடியில் மனம் உருகியவள் கண்களில் கலங்கி கண்ணீர் உண்டாக, தேனு விடு என்றான் சக்திவேல் அவள் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து கொண்டு. இத பாரு என கையில் இருந்த பேப்பரை அவளிடம் சக்திவேல் நீட்டவும் அதை வாங்கி படித்தவள், ஹேய் வெற்றி என கண்களை விரித்தாள். அதை படித்த தேன்மலர், கங்க்ராட்ஸ்டா என வாழ்த்துக்களை அவள் சொல்ல, நீ எப்படி இன்டர்வியூல செலக்ட் ஆன? சந்தேகமா இருக்கே என அதே சந்தேக பார்வையிலும் அவள் விளையாட்டாய் கேட்க, அண்ணி அப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாது என்றான் வெற்றியும். சித்தப்பா சித்திக்கிட்ட சொல்லிட்டு வந்து அம்மா அப்பா போட்டோ முன்னாடி இத வை. சக்திவேல் மகிழ்வுடன் சொல்லி தேன்மலர் கைகளில் இருந்த பேப்பரை வாங்கி வெற்றியிடம் கொடுக்க, என்னத்த சொல்லணும் சித்திக்கிட்ட என்று வந்தார் கோமலமும். அப்போதுதான், வெற்றிக்கு வேலை கிடைச்சிடுச்சு அத்த, அதுவும் இங்க பக்கத்துல திருநெல்வேலியில இருக்க பெரிய கம்பெனில. சார் இனி யாரு தெரியுமா என தேன்மலர் கோமலத்திடம் சொல்ல, நிஜமாவா வெற்றி என்று அருகில் வந்து விட்டவர் காலிலும் வெற்றி விழுந்து எழ, உன் அண்ணன் வளர்ப்புல சரியான இடத்துக்கு தான் போயிருக்க என்றார் கோமலம் மனமாற ஆசிர்வதித்து. அப்படியே என்னையும் வளர்த்து விடுங்களேன் சக்திவேலிடம் ரகசியமாய் கேட்பதாய் அவன் பக்கவாட்டில் நின்று தேன்மலர் கேட்க, நீ இப்படியே என் கைக்குள்ள இருந்தாலே போதும் என்றான் அனைவரும் பார்க்க அவள் தலையில் மெதுவாய் கொட்டி. முடியாது, நானும் வேலைக்கு போவேன் சத்தமாய் அவள் சொல்ல, சக்திவேலுக்கு முன், போயேன் யாரு வேண்டாமுன்னா என்ற பதில் அப்பத்தாவிடம் இருந்து வர, திருவென அவள் முழிக்க புருவங்களை உயர்த்தியவன் கிண்டல் பார்வை வேறு அவளை தொடர்ந்தது. ஐயோ பாவம் அப்பத்தா உங்க பேரன், அதனால ஒரு 6 மாசம் போகட்டும், அப்புறமா போறேன் என அவளே போனால் போகிறது என்பதை போல சொல்ல, 6 மாசத்துல உண்டாகுத வேலைய பாப்பியா? வேலைக்கு போறாளாம் என்று இலகவாய் சொல்லி அப்பத்தா உள்ளே செல்ல, சட்டென்று மனதில் என்னவோ செய்யவும் தேன்மலர் முகமெல்லாம் ஜிவ்வென்று சிவந்துவிட, வெற்றி கையில் இருந்த ஒப்புதல் கடிதத்தை வீட்டிற்குள் கொண்டு செல்லவும் கண்டும் காணாததை போல நகர்ந்தார் கோமலம். தேன்மலர் முகத்தை பார்த்த சக்திவேல் முகமுமே சிவந்துதான் போனது அந்த கணம். அந்த வேலையையே பாப்போமா தேனு கள்ள புன்னகை கொண்டு சக்திவேல் கேட்க, உங்களா என அடிக்க வந்தவள் பின் அவன் கைகளோடு கோர்த்து கொண்டு சிவந்த முகத்தை அவனில் மறைத்தாள். தேன்மலர் வந்த பின் சக்திவேல் வீட்டில் அத்தனைக்கும் மாற்றங்கள். வெற்றி கல்லூரிக்கு என சென்று விட்டால் வார இறுதியில் மட்டுமே வீடு வீடாயிருக்கும் முன்பெல்லாம். இப்பொழுது தினம் தினம் ஒரு புதுவிதமாய் புஷ்பத்தின் நாட்களை மாற்றியிருந்தாள் தேன்மலர். சக்திவேல் காலை சென்றால் மதியம் சாப்பிட வருபவன் மீண்டும் வெளியில் சென்று மாலை அல்லது இரவுவென வர ஆரம்பிக்கும் சாதாரண நாட்களாய் அவர்கள் வாழ்க்கை இயல்பு வாழ்க்கைக்குள் திரும்பி இருக்க, புஷ்பத்தின் நாட்களை முன்பு விடவும் அழகாய் மாற்றியிருந்தாள் தேன்மலர். அப்பத்தா டிவி பாப்போமா இல்ல புது படம் பாப்போமா என ஆரம்பித்து சமையலில் எளிதானதை அவரை கற்றுத்தர சொல்லி கேட்டு என தேன்மலர் நாட்களும் புஷ்பத்தோடு அழகாய் நகர்ந்து கொண்டிருந்தது. வெற்றியும் அலுவலகம் செல்ல ஆரம்பிக்க காலை 6 மணிக்கெல்லாம் எழுந்து புஷ்பம் வெற்றிக்கான மதிய உணவை தயார் செய்ய, தேன்மலரும் அதை கண்டவள் தானும் உதவுகிறேன் என 6 மணிக்கெல்லாம் எழுந்து கீழே வர ஆரம்பித்தாள். நீ போய் சக்திவேலை பாருதா என புஷ்பம் சொல்லியும் அவள் கேட்ட பாடில்லை. சக்திவேலிடம் புஷ்பம் புலம்ப, இருக்கட்டும் அப்பதா, கைய சுட்டுக்காம கத்துக்கிட்டா சரிதான்
என்று விட்டான் சக்திவேலும். அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு சக்திவேல் வீட்டில் அனைவரும் இருக்க, ராதிகா வெற்றியுடன் கதை பேசியபடி தேன்மலர் அமர்ந்திருக்க, புஷ்பம் கோமலத்தோடு பேசிக் கொண்டிருந்தார். சக்தி எப்போ வாரேன்னு சொன்னானா மலரு? கோமலம் கேட்க, திருநெல்வேலி வர போயிட்டு வரேன்னு காலையில கிளம்பிட்டாங்க. சாப்பிட வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனாங்க அத்தை என்றாள் தேன்மலர். கேட் அருகே வந்துவிட்ட சக்திவேல் கேட்டுக்கு வெளியேயே வண்டியை நிறுத்திவிட்டு அங்கும் இங்குமாய் பார்த்துவிட்டு விழித்தபடி கையில் கவருடன் நின்றான். தங்கதுரை தன் வீட்டிலிருந்து வெளியே வந்தவர், என்னடா வெளியில நிக்கிற என சக்திவேலிடம் கேட்கவும் கவரை மறைத்தவன், இப்போதான் வந்தேன் சித்தப்பா, நீங்க எங்க போறீங்க என்றான். நாத்து நடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு மோராக்கி கோமலம் வச்சிருந்தா அதை எடுத்துட்டு போக வந்த. எல்லாரும் உள்ளதான் அப்பத்தா கூட இருக்காங்க என்று சொல்லி தூக்குவாளியுடன் சக்திவேலிடம் சொல்லி கொண்டு கிளம்பி விட்டார். எல்லாரும் உள்ள இருக்காங்களா என யோசித்தவன் யாருக்கோ அழைத்து விட்டு கையில் இருந்த கவருடன் உள்ளே செல்லாமல் அங்கேயே நின்று விட்டான். 10 நிமிடத்தில் வாசலில் ஒருவர் வந்து நிற்க, 5 இருக்கான என கேட்டு, இருக்கு சக்தி என்றதும் அவரிடம் கவரை வாங்கி கொண்டவன் வீட்டிற்குள் செல்ல, வா சக்தி என அழைத்தார் கோமலம். என்னென்ன கவரு என்றாள் ராதிகா. சக்திவேல் அதை அவளிடம் கொடுக்க, மா, அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கு என்றாள் ராதிகா சந்தோஷத்துடன். ஹாய் என தேன்மலரும் எடுக்க போக அவள் கைகளில் சக்திவேல் ஒன்றை கொடுக்க, எதுக்கே ஐம்புட்டு என்றார் பார்சல்களை பார்த்ததும் புஷ்பம். அந்த பக்கமா போன அப்பத்தா, அதான் என்றவனுக்கு சொல்லி சமாளிக்க தெரியவில்லை. எப்பொழுதாவது வெற்றி ராதிகாவிற்கு என வாங்கி வருவான் தான் என்றாலும் வெற்றிதான் அடிக்கடி இப்படியான கடை உணவுகளை வாங்கி வருவது. எல்லாருக்கும் ஒவ்வொன்னு எடுத்து கொடு ராதி என்றவன் தேன்மலரை பார்க்க அவள் கண்கள் முழுதும் பிரியாணியில்தான். நானும் நிறைய சமைச்சிட்டேன் சக்தி, சரி உனக்கு எடுத்து வைக்கவா என புஷ்பம் கேட்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்றவனுக்கு தன்னை நினைத்தே தலையில் அடித்து கொள்ளலாம் போல வந்தது. திருநெல்வேலியில் அந்த பிரபலமான பிரியாணி கடையை பார்த்ததுமே சக்திவேலிற்கு மனைவியின் ஞாபகம்தான். வெளியில் சாப்பிட அவளுக்கு அத்தனை பிடிக்கும் என தெரிந்து வைத்திருந்தவன் மனைவிக்கு என மட்டும் வாங்கிவிட்டு வரும் வழியில்தான் இன்று ஞாயிறு என்பதோடு வெற்றி ராதிகா என அனைவரும் வீட்டில் இருப்பதுமே அப்போதுதான் ஞாபகத்தில் வந்து நின்றது. வீட்டின் கேட் அருகே வந்து விட்டவனிடம் அனைவருமே இங்குதான் இருப்பதாய் தங்கதுரையும் சொல்லி செல்ல தனியே அவளுக்கு கொடுக்கும் எண்ணம் எல்லாம் இல்லை. உடனே பக்கத்து கடையில் அழைத்து சொல்லிவிட்டு காத்திருந்தான் வாசலிலேயே. மொத்தமாய் வாங்கி கொண்டு உள்ளே வர இப்பொழுது தேன்மலர் கவனம் எல்லாம் அந்த பிரியாணியை காலி செய்வதில் மட்டும்தான். ராதி, அன்னி பிரியாணி கலர் மட்டும் வேற மாதிரி இருக்குல்ல வெற்றி கேட்க, ஓச்சுடா என நினைத்தாலும் கவனிக்காதவனாய் சக்திவேல் இருக்க, அது அடியில இருந்த பிரியாணியா இருக்குன்ன என்றாள் ராதிகா. தெரியல, ஆனா டேஸ்ட் சூப்பர் தேன்மலர் சொல்ல, பரவாயில்லதான் என்றான் வெற்றி. இது பரவாயில்லையா உனக்கு என்ற தேன்மலர் சும்மா இல்லாமல், இத சாப்பிட்டு பாரு என கைப்படாத ஓரத்தில் இருந்து எடுத்து வெற்றிக்கு கொஞ்சமாய் வைக்க, ஹே இது நல்லா இருக்கே அண்ணி, திருநெல்வேலியில ஒரு கடை இருக்கு, அங்க இப்படிதான் இருக்கும், ரொம்பவே ஃபேமஸான பிரியாணி கடை அது வெற்றி சொல்ல, ஐயோ என்று இருந்தது சக்திவேலிற்கு. எனக்கு என்னைக்காவது அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என ராதிகா வெற்றியிடம் சண்டைக்கு வர, அது இருக்கட்டும், அன்னைக்கு மட்டும் எப்படி பிரியாணி மாறுச்சு என்ற வெற்றியோடு அங்கிருந்த யாருக்குமே சக்திவேல் மேல் துளி சந்தேகம் எல்லாம் இல்லை. என்னடா கதை பேசிக்கிட்டு, பேசாம சாப்பிடுத வேலைய பாரு புஷ்பம் சொல்லி அவரும் அப்பொழுதுதான் பிரியாணியை சாப்பிட ஆரம்பித்தார். இன்னுமே உள்ளுக்குள் அத்தனை சிரிப்போடு இப்படியா இருப்பாய் என தன்னை நினைத்து சிறு நினைப்பும் என தனக்குள் உழன்று கொண்டிருந்தான் சக்திவேல். சித்தப்பாக்கு கூட சேர்த்து வாங்கிட்ட போலையே சக்தி என்ற கோமலம் தங்கதுரைக்கானதை தனியாய் எடுத்து வைத்து கொண்டார். ஏன் இப்படி எல்லாரையும் வெறிக்க வெறிக்க பாக்குறீங்க, உங்களுக்கு தான் ஒத்துக்காதுல்ல, நீங்க பாக்குறத பார்த்தா எங்களுக்கும் ஒத்துக்காம போயிட போகுது என கிண்டல் பேசவும் மறக்கவில்லை தேன்மலர் சக்திவேலை. இன்னைக்கு மீன் குழம்பு அப்பத்தோ சூப்பரா வச்சிருக்காங்க, நீங்க அதை சாப்பிடுங்க தேன்மலர் சொல்லவும், நிறைய வச்சுட்டீங்களா அப்பத்தா, சொல்லிட்டு வாங்கியிருக்கணுமோ என சக்திவேல் கேட்க, மீன் குழம்பு சுட வச்சுட்டா நாளைக்கு நீ நல்லா சாப்பிடுவிய சக்தி, மலருக்கு மீன் ரொம்ப பிடிக்குமா, வெற்றி சொல்லவே வேணாம், என்னத்தை கொடுத்தாலும் தான் சாப்பிடுவானே, நாளைக்கு அவன் ஆபீஸ்ல 4 பேருக்கு சேர்த்து கொடுத்து விட்ட சரியா போச்சு என்ற அப்பத்தா சொல்லவும்,
கூடவே என் வேலையும் போச்சு. போ கிழவி என வெற்றி அவரை பேச, அனைவரும் பேசியபடி உணவை முடித்திருக்க சக்திவேலும் சாப்பிட்டு முடித்தான். அடுத்த அத்தியாயம் நாளை. அதுவரை காத்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.